தான் வந்தேன். நான் ரொம்ப பார்க்கவும் முடியல. நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். நான் சரிம்மா. இந்த வீடியோ பார்த்தா கூட நல்லாயிருக்கும். ஏம்மா கண்ணீர் விடுற? பார்க்க முடியல. அவ்வளோ இல்லைம்மா, அவ்வளோ பிடிக்குமா அவரை? ஃபீல் ஆயிடுச்சு. அதான் அவ்வளோ பிடிக்குமா அவரை அப்படின்னு? ஒருவேளை இல்லை, இது கண்டிப்பாக இந்த எமோஷன் அவர் கூட கனெக்ட் ஆகிருக்கு. இல்லை எப்போ இருந்துமா இது ஸ்டார்ட் ஆச்சு? எந்த டைம்லேருந்து அவர் இவ்வளோ பிடிக்க ஆரம்பிச்சு? அது நான் ஃபர்ஸ்ட் தேவா படம் பார்த்தேன். 10 வயசுல 30 எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர். நான் சின்ன வயசுல கூட வந்து பார்க்கணும்னு. அவர் ஊர் அது சாலிகிராம்னு சொன்னாங்க. ட்ரெயின்லேருந்து வந்து திரும்ப போயிட்டேன் நான் வீட்டுக்கு. ஓ, அவரை பார்க்க வந்தீங்க. சரிம்மா சரிம்மா, இது அவர் பார்த்துட்டு இருப்பாருமா, உங்களையும் அவர் பார்ப்பாரு. நீங்கள் எதாவது சொல்லணுன்னா நீங்கள் சொல்லுங்களேன். அவரை பார்க்கணும், அவர் மீட் பண்ணால் தான் எனக்கு. சரி, நீங்கள் எல்லாமே இருங்க, கண்டிப்பாக மீட் பண்ணுவாருமா. எங்கள் மாவட்ட தலைவர் இருக்கிறாங்க வந்து சிப்பாங்க, அவங்ககிட்ட தான் நான் சொல்லின்னு இருக்கிறேன். ஆனால் இப்போ நிறைய பிரச்சனைகள் அவதூறுகள் அவர் மேலே வைக்கிறாங்களம்மா, அதெல்லாம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு எப்படி? அதெல்லாம் போய் எங்கள் அண்ணன் வந்து ஒரு ஸ்டார். அவர் எந்த ஒரு கெட்ட பேர் வந்தால் கூட ஒன்றுமே இல்லை அவருக்கு. அவர் ரொம்ப நல்லவர். சரி, அவர் ஸ்டார். அவர் ஒன்றுமே சொல்ல முடியாது. சரிம்மா. சிட்டில் இருக்கிறாரு. அங்கே ஓட்டு எல்லாருமே அவருக்கு தான். எங்கள் ஊர் வந்து கருங்குழி, அந்த செங்கல்பேட்டு மாவட்டத்தில் இருக்கோம். எல்லாமே நான் எல்லாமே சொல்லி வச்சுக்கிறேன். விஜய் எனக்கு தான் போகணும். பார்க்க முடியல, அப்போ ரொம்ப ஃபீலாக இருக்கு. சரி, கண்டிப்பாக மீட் பண்ணலாம். ஓகேங்களா, வருத்தப்படாதீங்க. நீங்களும் எமோஷன் ஆகிட்டீங்களா? ஏங்க எல்லாருமே எமோஷன் ஆகிறீங்க? என்ன கனெக்ட்டுங்க எமோஷன்? என்னன்னாலே எங்களுக்கு அப்படிதான் சார். அதான் எமோஷன். அவர் தவிர வேற யாருமே முதலமைச்சர் இதுல சரி வராது. ஏன்னா அவர் வந்தால் தான் மக்களுக்கு எல்லாமே நல்லா இது பண்ணுவாங்கன்னு சொல்லி எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையா இருக்கு. அதான் சரி கண்ணீர் வருதுன்னா உனக்கு கண்ணீர், மானங்கட்ட கண்ணீர். நீங்களாம் ஒரு மனுஷியா? அவ்வளோ கண்ணீர் வருதுன்னா உனக்கு? ஆசிப்பான்கிற ஒரு பச்சை குழந்தைய கொடூரமாக கொண்டாங்க, கோயிலில் வச்சு கற்பழித்தாங்க. இந்துக்கள் இல்லை, செஞ்சது யாரா ஒரு மோசமான ஆர்எஸ்எஸ்காரங்க செஞ்சாங்க. பச்சை குழந்தைய அதை எதிர்த்து பேசாதவன் தான் இந்த விஜய்ங்கிறவன். எதிர்த்து கண்டனம் கொடுக்காம தான் விஜய் அந்த பச்சை குழந்தைய கொண்டாங்க. உனக்கு அவன் மேலே அழுவ வருது. வெக்கம் மானம் சூடு சொரணா இருக்கா? அவன் ஒரு படத்தில் தேவாங்கிற படத்தில் நடித்ததுனால அவளுக்கு பிடிச்சிருச்சான். எதுக்கு பிடிச்சிருக்குன்னு தெரியாதா எங்களுக்கு? எதுக்கு பிடிச்சிருக்குன்னு தெரியாதா அவனுக்கு? அவனை எதுக்கு பிடிச்சிருக்குன்னு தெரியாதா? எனக்கு தெரியாதா அவனை எதுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது? எத்தனை பேரை வந்து எவ்வளோ பிரச்சனையில் வந்து மக்கள் பிரச்சனையில் வந்து ரோட்டில் நின்று போராடினாங்க. விஜய் எந்த பிரச்சனைக்கு போகிறான்னா? அவன் தலைவரா? அவன் முதலமைச்சர் ஆகணுமா உனக்கு? அதாவது வந்து சொந்த பொண்டாட்டியை விட்டுட்டு வேற ஒருத்தி கூட வந்து தொடர்பு வச்சுருக்கான் அப்படின்னு தன்னுடைய மனைவியே வந்து விவகாரத்தை கேட்டு நிற்கி கோர்ட்டில். அவன் உனக்கு நல்லவன், முதலமைச்சர் ஆகணும். பலஸ்தீனில் பச்சை குழந்தைய கொண்டாங்க. இந்த கண்ணீர் வந்து அன்னைக்கு போராட்டம் பண்ணி ரோட்டில் வந்து கண்ணீர் விட்டுருக்கணும். இந்த கண்ணீர் குழந்தைங்களையும் பெண்களையும் கொண்டாங்க. நாம் தமிழர் பலஸ்தீன பிரச்சனைக்கு வந்து போராட்டம் பண்ணாங்க. திமுக எதிர்ப்பு தெரிவிச்சிச்சு, போராட்டம் பண்ணுச்சு. ஏன் இப்போ பிஜேபிக்கு கூட்டணி இருக்கக்கூடிய அதிமுகவே இதுக்கு எதிராக தான் பேசுகிறாங்க. ஆனால் வந்து விஜய் பேசுவானா? ஏன்னா விஜய் பக்கா ஆர்எஸ்எஸ்காரன். விஜய் தொப்பியை போட்டு வந்துனாக்கல உனக்கு அவன் நல்லவன் ஆயிடுவானா? அவன் படத்தை நடிச்சதில் இல்லாமல் அருமையான படம்னா எல்லாம் பெண்களுக்கு நல்ல கருத்துள்ள படம். தொட்ட புள்ள முட்டை போராட்டா தன்னுடைய தாய் கூட சேர்ந்து அந்த பாடலை இந்த பாட்டு எப்படின்னு கேட்டு பார்த்துருக்கியா நீ? அவன் நல்லவன் உனக்கு. அவன் முதலமைச்சர் ஆகணும். அவன் ஒரு கேடு கட்டவன். அவனுக்கு இப்படி கண்ணீர் விட்டு நீ எதுக்காண்டி செய்தான் எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஃபேமஸ் ஆகணும் அப்படிங்காண்டி வீடியோவில் வந்து ஃபேமஸ் ஆகணும். அவனை பார்த்துட்டா எல்லாம் சரியாயிடும்னா உனக்கு எல்லாம் சரியாயிரும். ஏன்டி உயிரோட கிடைக்கிய? செத்து தொலை வேண்டியதானே? ஆளையும் சைஸையும் பார்த்தியலாம். கண்ணீரோட கண்ணீர், மானங்கட்ட கண்ணீர். இதெல்லாம் பார்த்துட்டு அவன் புருஷன் அவன் கூட எப்படி வாழலாம்னு தெரிய மாட்டேங்குது எனக்கு. ஆளை மண்டையும் பார்த்தியலாம்.